ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு நான் போன வீடியோவில் கட்டிங் போட்டிருந்தேன். இப்போ எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒன் சைட் கைடு தான் எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி ஒன் சைட் கைடு எடுத்து மாற்றிக்கோங்க. மிஷினில் மாற்றிட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து பேக் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு டிச் பண்ணுங்க. பேக் பீஸ் வந்து நம்ம எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கில் நடு சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கணும். எதுக்குன்னா துணி நவுறாமல் இருக்கிறதுக்காக போட்டு எடுத்துட்டு, அடுத்தது வந்து நம்ம ஓரமாக வச்சு நல்ல பக்கத்து மேலே லைனிங் வச்சு ஓரமாக ஸ்டோன் எதுவும் உடையாமல் பார்த்து பாருங்கள். அழகாக வருது. பார்த்து ஸ்டோன் உடையாமல் ஓரமாக வச்சு மெதுவாக டிச் பண்ணிட்டு வரணுங்க. நம்ம வந்து திருப்பி தையல் போட முடியாது. அதனால் 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக ஓரமாகவே நம்ம வந்து அழகாக வளைச்சி கொடுத்து டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டிச்சிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதையும் நம்ம அப்படியே டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதையும் நல்லா ஏதோ ஸ்டோன் கீன் இல்லாமல் பாருங்கள் 1 இன்ச்சு விட்டுருக்குறோம். அதை வந்து நம்ம ஸ்டோன் உடையாமல் கரெக்டாக பார்த்து அழகாக தைச்சிட்டு வரணும். நான் போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கீழே இடுப்பு பகுதி அதையும் வந்து நம்ம டிச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிட்டு வருது. அப்புறமா நாம் வந்து நெக் பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நடுவில் இருக்கிற துணி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அது ஈஸியாக வரும். அதனால் அது எல்லாமே நம்ம கட்டிங் போட்டு பாருங்கள், கை வச்சு அழகாக திருப்பணும்னா மெதுவாக எடுத்து திருப்புங்க. ஆரி ஒர்க்கெல்லாம் ஏதாவது நூல் விட்டுருச்சுன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். திருப்பிட்டு நம்ம வந்து கீழே வந்து டாட் பிடிச்சிடலாம், 2 டாட். பாருங்கள், அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடுப்பு பகுதி கீழே மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து படிமான தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் ஒன் சைடு கைட்லேயே போடுறது இருந்தாலும் போடுங்க, இல்லைன்னா டூ சைடு கைடு மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒன் சைடு கைட்லேயே போட்டுக்கிட்டு வரேன். தையல் ஓரமாக வந்து படிமான தையல் நல்லா அழுத்தி கொடுத்து போடணுங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தாங்க தைக்கணும். சாதா ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி ரொம்ப வேகமாக தைச்சோம்னா எங்கேயாவது அந்த குண்டுகள்லாம் இருந்து உடஞ்சிரும். பால்ஸ் உடஞ்சிருச்சுன்னா துணி அப்புறமா நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தைக்கலாங்க. கீழே படிமான தையல் போட்டாச்சு. அவ்வளோதான், பேக் பார்ட்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 2 பக்கமும் டாட் வந்து ஒரே அளவில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து பேக் பார்ட்டு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு தைச்சி திருப்பிட்டு அப்புறமா நம்ம டாட் பிடிக்கிறது, பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும். அது மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து லைனிங் வச்சு அடித்து திருப்பி படிமான தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுட்டு டாட் எல்லாம் பிடிச்சிட்டு அதே மாதிரி பட்டியெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம போன வீடியோவில் ப்ளவுஸில் பட்டி ஜாயின் பண்ணுறது ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்து நம்ம பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுறது 3 சென்டிமீட்டர் துணி எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு தெரியும், கொக்கி பீஸ் ஜாயின் பண்ணுறது மேல் பக்கமாக வச்சு கொக்கி பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொக்கி பீஸ் 2 தையல் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு நல்லா 2 தையல் போட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரும். அது போட்டுட்டு கொக்கி பீஸ் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து வி ஷேப் அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பீஸ் ரெடி பண்ணுறோம் பாருங்கள். அது வந்து மேல் பக்கம் வச்சு தைக்கணும்.
கொக்கி பீஸ் மேல் பக்கம் வச்சு தைக்கணும், வி ஷேப் வந்து உள் பக்கம் வச்சு தைக்கணும். எல்லாம் தைச்சிட்டு அப்புறமா வி அடிச்சிக்கலாம் பாருங்கள். அங்கே ஸ்டோன் இருக்குது, அதை வந்து பொறுமையாக தான் தைக்கணும். வி போட்டு அந்த அளவில் பொறுமையாக ஊசி மெதுவாக இறக்கி இறக்கி தைக்கணும். தைச்சிட்டு வி அடிச்சுட்டு அப்புறமா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டராண்ட ஸ்டோன் இருக்கும், அதையும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து அடுத்தது கை ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். கை பீஸ் எடுத்து துணி நகராமல் இருக்கிறதுக்காக எல்லா பக்கமும் தையல் போட்டுக்கலாம். துணி முன்ன பின்னே நகராமல் இருக்கிறதுக்காக எல்லா பக்கம் தையல் போட்டு கீழே வந்து ஒரு நம்ம அளவுகள் விட்டுருக்கிற அளவில் வச்சு தைச்சி திருப்பிட்டோம். அப்புறமா ஷோல்டர் கரெக்டாக நம்ம வந்து பாயிண்ட் வந்து குறித்து வச்சுருக்கிறோம், அந்த பாயிண்டில் வச்சு ஷோல்டர் வந்து அடித்து திருப்பிட்டோம் பாருங்கள். அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு கையும் நம்ம அடித்து திருப்பிட்டு சைடெல்லாம் தையல் போட்டு நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள். அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நமக்கு எல்லா அளவுகளும் கரெக்டாக வச்சு சைடு ஜாயின் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம், நாட்டு வச்சுட்டு அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட்டுனா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.